தமிழ் தலைவாஸ் vs டப்பாங் டெல்லி. நேத்து நம்ம கோப்பை கனவு பறி போனாலும், ஸ்டார்ட்டிங்ல தமிழ் தலைவாஸ் அணி 19க்கு 16 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவுல 3 புள்ளிகள் டபாங் டெல்லியோட அதிகமா இருந்தாங்க. ஆனா இந்த 3 புள்ளிய டபாங் டெல்லி திருப்பி கொண்டு வரக்கு அவங்களுக்கு 34 நிமிஷம் எடுத்திருக்குன்னு தாங்க சொல்லணும். ஆட்டத்தோட 34வது நிமிஷத்துல பாத்தீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் 26 பாயிண்ட்டும், டபாங் டெல்லி 29 பாயிண்ட்டும் வச்சு டபாங் டெல்லி 3 பாயிண்ட் வித்தியாசத்துல நம்மளோட அதிகமா போனாங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா காலையிலே போட்டுருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணு. மிரட்டி வாங்கறதுக்கு மன்னிப்பு நண்பர்களே. ஏன்னா பெண்கள் டக்குனு சப்ஸ்கிரைப் கொடுக்குறது நமக்குலாம் விழவே மாட்டேங்குது. மிரட்டி வாங்கதான் உண்டு. இப்போ நீங்க பண்ணிட்டீங்கல்ல, சந்தோஷம். வீடியோக்குள்ள 31க்கு 37 அப்படின்னு சொல்லி 6 புள்ளி வித்தியாசத்துல டபாங் டெல்லி ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஜெயிச்சதுக்கான மெயினான 2 ரீசன் பாத்தீங்கன்னா, அர்ஜுன் தேஷ்வால அந்த கடைசி 10 நிமிஷத்துல செஞ்ச சோலோ டேக்கிள்ங்க. லாஸ்டா எல்லா டீமும் உள்ள வந்த பிறகு அந்த ஒரு சோலோ டேக்கிள் நம்ம டீம்ல ரைடர்ஸ் கம்மி பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து அபிராஜ் ஒரு ரைடு பர்ஃபெக்டா போனாரு, வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கால் வந்த பிறகு வெயிட் பண்ணிட்டு உள்ள வந்தப்போ அந்த ரெஃப்ரி கால் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதுவும் மேட்ச் தோத்ததுக்கு ஒரு மெயினான ரீசன் பார்க்குறேன். 2வது ரைடு மேட்ச்ல நேற்று சிறப்பாக நடந்த அந்த 2 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுன் தேஷ்வால் அந்த ஆல் அவுட்டை பண்ணதுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பான விஷயம் எல்லாமே நடந்திருக்கு. அபிராஜ், இந்த தீரஜ் பெயில்மர் இந்த மாதிரி புது புது பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு நிறைய கொடுக்க சொல்லி நம்ம வீடியோவில் ரெகுலராக பேசிட்டு வரோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நேற்று அபிராஜுக்கு 3வது மேட்ச் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. மொத்தம் இது வரைக்கும் 6 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. ஆனால் நேற்று மேட்ச்ல 4 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. 4மே ரொம்ப முக்கியமான நேரத்தில் எடுத்து கொடுத்தாருங்க.